ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் பரத்பூர் பகுதியை சேர்ந்தவங்க பிரத்யும்ன குமார், சுபஸ்ரீ. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ண கப்பல் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஒரு இணை புரியாத ஜோடி அப்படின்னு சொல்லலாம். இவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் ரொம்ப பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அந்யோன்யமா வெளியில போனா 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வாழ்ந்த இந்த மாதிரி ஒரு ஜோடியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த கணவன் மனைவி எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க. 2024 அக்டோபர் 27 அன்னைக்கு வேலைக்கு போன தன்னுடைய கணவனுக்கு மதியம் போல சுபஸ்ரீ கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க நீங்க மத்தியானம் ஆபீஸ் லீவ் போட்டு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி. ஏமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கணவன் கேட்கிறாரு. அதுக்கு சுபஸ்ரீ சொல்றாங்க, இல்லைங்க உங்களை பார்க்கணும் போல இருக்கு, உங்க கூட நான் தனிமையில இருக்கணும் போல இருக்கு, எனக்கு வரும்போது பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டதும் ஒரு இளம் கணவன் மனைவி ஆசையா கூப்பிடுறாங்க மதிய நேரத்துல அப்படின்னு சொன்னதும் லீவை போட்டு அவங்களுக்கு பிடித்தமான பிரியாணியை வாங்கிட்டு மதியம் ஓடோடி வீட்டுக்கு போறாரு. அப்படி ஆசையா கதவை திறந்து இப்படி வீட்டுக்குள்ள போகும் பொழுதுதான் அங்க அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்னன்னா, உடைய மனைவி வாயில நுர தள்ளி அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல நிறைய தூக்க மாத்திர அட்டைகள்லாம் கீழே கிடக்குது. இதை பார்த்து பதறி போனவர் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி இமிடியேட்டா ஆம்புலன்ஸ் வந்ததும் சுபஸ்ரீயை தூக்கி அதுல போட்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாரு. ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு உள்ள போகும் பொழுதே அந்த ஹாஸ்பிட்டல்லே அலற அளவுக்கு சத்தம் போட்டுட்டு எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாத்துங்க டாக்டர்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு டாக்டர் போய் சேர்க்கிறாரு. ஆனா சுபஸ்ரீயை செக் பண்ண டாக்டர்ஸ் இவங்க இறந்து போய் 1/2 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான தகவல் சொன்னதும் பிரத்யும்ன குமார் அப்படியே மயக்க போட்டு கீழே விழுகிறார். ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் புரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டலுடைய புரோட்டோகால் என்னன்னா, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும். உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு பெண் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சதும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஸ்டேஷன்ல இருந்து இந்த சூசைடை விசாரிச்சுட்டு இது சூசைட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஏட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு. இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரத்யும்ன குமார் இருக்கார் இல்லையா கணவன், அவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி பேச வைக்கிறாரு. நீங்க யாரு, உங்க ஒய்ஃப் யாரு, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னு சொன்னதும் அதுக்கு இந்த குமார் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வாழ்க்கையை பத்தி இந்த ஏட்டுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். 2020 இந்த குமாரும் சுபஸ்ரீயும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி 2 பேரும் காதலிக்கும் போது இவருடைய காதலை 2 வீட்லயுமே ஏத்துக்கவே இல்லை. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் வழக்கம் போல ஜாதி தான். நம்ம ஜாதி வேற, அந்த பொண்ணுடைய ஜாதி வேற, அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி 2 குடும்பமும் அதை நிராகரிச்சாங்க. ஆனா இந்த காதலர்கள் இந்த 2 குடும்பமும் வேணாம், உங்க சொத்தும் வேணாம், வேற எதுவும் வேணாம் சொல்லி தூக்கி போட்டு எதிர்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ஆசையா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. 6 மாசம் ரொம்பவே நல்லா போயிருந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹனிமூன் பீரியட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜோடிக்குள்ள சின்னதா குடும்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளிப்பட ஆரம்பிச்சதும் சின்ன சின்ன முட்டல் மோதல்கள் வர ஆரம்பிச்சதும் இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு பிரிவு ஒண்ணு இப்போ கோச்சுக்கிட்டு அடிக்கடி இந்த பெண் சுபஸ்ரீ அவங்க அம்மா வீட்டுக்கு போய் தங்கிடுவாங்க. ஒரு 2 மாசம் தங்குவாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் கூப்பிட்டுட்டு வருவாரு. அதுக்கப்புறம் 6 மாசம் ஒன்னா இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை வரும். 2-3 மாசம் கோச்சிட்டு போய் அவங்க தங்கிடுவாங்க. இந்த மாதிரி வருஷத்துக்கு 2-3 மாசம் அவங்க வீட்டுல போய் கோச்சிட்டு தங்குறதும் ஒரு போய் கூட்டிட்டு வர்றதுமா இருந்துட்டே இருந்திருக்குது. இந்த பிரச்சனை எல்லா கணவன் மனைவிக்கும் இடையில நடக்கிறது தான். இது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது சார். இப்போ கூட ஒரு 3 மாசம் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் தங்கிட்டா நான் தான் போய் கூட்டிட்டு வந்தேன். நல்லாதான் போயிட்டு இருந்தது. அவ ஆசையா பிரியாணி கேட்டா நான் ஆபீஸ்ல லீவ் போட்டு கூட பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். ஆனா பார்த்தா இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டா சார். இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது சார். இப்படி அவ பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்க வீட்லயே கூட விட்டுருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறார். இதை கேட்டதும் போலீஸ்க்கு இவர் சொன்னதுல உண்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி அவருடைய உடல் மொழி, அவர் சொன்னது, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுகிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனாலும் கூட இந்த வாக்குமூலத்தை மட்டும் எப்போதும் போலீஸ் நம்ப மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தாங்க. அப்படி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. அதை படிச்சு பார்த்த போலீஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, சுபஸ்ரீ அதிக அளவு மயக்க மருந்து எடுத்துக்கிட்டதுனால இறந்து போயிருக்காங்க. மயக்க மருந்து அப்படின்னா சர்ஜரி பண்றதுக்காக அனஸ்தீசியா கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அனஸ்தீசியாவை ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டதுனால இவங்க இறந்து போயிருக்காங்க
அப்படிங்கிற தகவல் தெரிய வருது. இது எப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த குமார் என்னவா ஒர்க் பண்றாரு அப்படின்னா, இவர் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல பார்மசிஸ்டா ஒர்க் பண்றாரு. இவர் பார்மசிஸ்ட் அப்படிங்கிறதுனால இவர் இந்த அனஸ்தீசியாவை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பும் இவர் பயன்படுத்தி தன்னுடைய மனைவிக்கு போட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த விஷயத்தையும் இந்த குமார்கிட்ட என்கொயரி பண்றாங்க. அதுக்கு குமார் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப ஆசையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண ஒய்ஃப் சார் இது, இவங்களை ஏன் நான் கொல்ல போறேன்? அது மட்டும் இல்லாம இந்த அனஸ்தீசியா மற்ற டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் எல்லாமே நான் மொத்தமா எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன், அங்கிருந்து எடுத்துட்டு வருவேன், இது எங்க வீட்லயும் இருக்கும். சோ அதை அவ எடுத்து ஏன் பயன்படுத்திருக்க கூடாது, இதை ஏன் மேல படிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் இந்த கேள்வியை போலீஸ்ட வைக்கிறாரு. அதுக்கு போலீஸ் ரொம்பவே குழம்பி போறாங்க. சோ இந்த டவுட்டை கிளியர் பண்றதுன்னா போலீஸ் எடுக்கிற அடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு குற்றம் நடக்கிற பெரும்பாலான இடங்கள்ல அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு போலீஸ்க்கு இருக்கிற ஒரு நல்ல ரூட் என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்டவங்களுடைய போன் ரெக்கார்ட்ஸ். இந்த பிரத்யும்ன குமாருடைய போன் கால்ஸ் லிஸ்ட் எடுத்து அவங்க செக் பண்ணும்பொழுது கடந்த ஒரு வருஷமாவே இந்த குமார் 2 நம்பருக்கு ரொம்ப அடிக்கடி பேசிட்டே இருந்திருக்கிறாரு. அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3-3.5 மணி நேரம் இந்த 2 நம்பருக்கு தொடர்ச்சியா பேசிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கிறது போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 2 நம்பர் யாரு, அவங்க உங்களுக்கு என்ன வேணும், அவங்க கிட்ட ஏன் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப கூலாவே சொல்றாரு குமார். அந்த 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க பேரு அஜிதா புயான், இன்னொருத்தவங்க பேரு ரோசி பத்ரா. இந்த 2 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க. எனக்கு ஏதாவது கவலை, என் ஒய்ஃப் கூட சண்டை அப்படின்னா இவங்க கிட்டதான் நான் ஷேர் பண்ணுவேன். இவங்க நான் ஒர்க் பண்ற அதே ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றாங்க. இவங்களுக்கும் என்னுடைய ஒய்ஃப் இறந்து போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு இந்த குமார். சோ இவங்களுக்குள்ள வேற ஏதாவது இல்லீகல் கான்டாக்ட் ஏதாவது இருந்திருக்குமோ அப்படிங்கிற ரீதியில இந்த குமாருடைய போனை வாங்கி அவனுடைய சோசியல் மீடியா அக்கௌண்டையும் வாட்ஸ்அப்பையும் அவன் டெலீட் பண்ண எல்லா மெசேஜையும் ரெக்கவர் பண்ணி பார்த்தா அதுல அந்த 2 பெண்கள்ட்டையும் ரொம்ப ரொம்ப கேவலமான ஆபாச மெசேஜ் பண்ணியிருக்கான். அவங்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நியூடு வீடியோக்கள் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ஓரளவுக்கு இந்த மாடல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸ் ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தபடியா அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்க முதல்ல அழைச்சது யாரு அப்படின்னா அஜிதா புயான். இந்த அஜிதா புயானுக்கு 22 வயசு. இதே குமார் ஒர்க் பண்ற பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க நர்ஸா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த குமாருக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகுது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அஜிதாவுக்கு தெரிஞ்ச உண்மை என்ன அப்படின்னா, இந்த குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகியும் அவர் ஒரு பிரம்மச்சாரி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் அடிக்கடி சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. பாவம், இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சிம்பத்தி இருந்திருக்குது. இந்த சிம்பத்தினால அடுத்த கட்டமா இவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழக ஆரம்பிக்கிறார். அதனால அந்த பெண்ணும் நெருங்கி பழகணுங்க. ஒரு கட்டத்துல எனக்கு தப்பான ஜோடி என்னுடைய ஒய்ஃபு, நீ தான் எனக்கு ஏத்த ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு லவ் ப்ரொப்போஸ் பண்றார் இந்த குமார். இவங்களுக்குள்ள நல்ல லவ் போயிட்டு இருக்குது. இப்போ போலீஸ் கேக்குறாங்க இந்த அஜிதா கிட்ட, சரி நீங்க லவ் பண்றீங்க, சரி அந்த ரோசிங்கிறது யாரு அப்படின்னா, ரோசியும் எங்க ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்றது, என் கூட தான் ஒர்க் பண்றாங்க, அவங்களும் ஒரு நர்ஸ் தான். ரோசி எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்க காதலுக்கு அவங்க தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு விஷயங்கள் எல்லாமே சொல்லிடுறாங்க. அடுத்த கட்டமா இந்த ரோசியை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க போலீஸ். அதுக்கு ரோசி என்ன சொல்றாங்கன்னா, ரோசி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றாங்க. இந்த ரோசியை இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தது அப்படின்னா அஜிதாவுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ரோசி. 2 பேரும் ஒன்னா காலேஜ் படிச்சவங்க. சோ இங்க கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த ரோசி குமார் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. ரோசிக்கு குமாரை பத்தி என்ன தோணுது அப்படின்னா, குமார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப பாவம், அப்பாவி. அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு ஒரு ராட்சசி. இவர் கூட வாழவே இல்லை, இவரை சந்தோஷமா வச்சுக்கவே இல்லை, இவருக்கு சமைச்சு கொடுக்கறதே இல்லை. அடிக்கடி கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அதனால இந்த மனுஷன் பாவம், இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இவளும் இறக்கப்பட்டிருக்காங்க. ஒரு கடத்துல இந்த பெண்ணுக்கும் குமாருக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கணும், அவருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம பார்ட்னரா போகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தோணிருக்கு. அதனால இந்த பெண் போயிட்டு குமார் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. அந்த லவ்வை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சியான தகவல். ஏன்னா ஒரு பக்கம் அஜிதா குமார லவ் பண்றதா சொல்றாங்க, இந்த ரோசி எங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரோசி என்ன சொல்றாங்கன்னா, குமார நான் லவ் பண்றேன், அஜிதா எங்க 2 பேருக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்க காதலுக்கு அவங்க தான் தூது போவாங்க, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. இந்த 2 பேர் கதையும் கேள்விப்பட்டதும் போலீஸ் பயங்கர ஷாக் ஆயிராங்க.
இந்த குமாருடைய ஒய்ஃபை கொன்னது யாரு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அஜிதா சொல்றாங்க, ஏன் வீட்டுக்கு இந்த சுபஸ்ரீ வந்தாங்க, ரோசி தான் அவங்களுக்கு அனஸ்தீசியாவை இன்ஜெக்ஷன் பண்ணா, அதனாலதான் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவ சொல்றா. ரோசி சொல்றாங்க, அஜிதா தான் இன்ஜெக்ஷன் பண்ணா, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி அவ போடுறா. சோ இத்தனை குழப்பங்களுக்கும் பதில் யாருனால சொல்ல முடியும் அப்படின்னா குமார்னாலதான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் திட்டம் போட்டு மனைவி 2 பெண்கள் இப்படி 3 பெண்களையும் ரொம்பவே கேவலமா பயன்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாம தனித்தனியா அவங்கள பிரிச்சு வச்சு நான் ஒன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாடிஸ் மாதிரி நடந்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டதும் போலீஸ் மறுபடியும் இந்த குமாரை கூப்பிட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பெண்கள் தான் பொறாமையினால அனஸ்தீசியா கொடுத்து கொண்டுட்டாங்க, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, என் ஒய்ஃபை நான் ரொம்பவே லவ் பண்ணேன் சொல்லிட்டு சீனை போட்டுவேன். ஒரு கட்டத்துல போலீஸ் கொடுத்த கடுமையான ட்ரீட்மெண்ட்னால உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு உண்மையில குழந்தை நடுங்கி போச்சு. இப்படி ஒரு சாடிஸ்டா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமார் 2020 தன்னுடைய காதல் மணி சுபஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்கிறான். வீட்டுல உள்ளவங்க அப்பா அம்மா அண்ணன் இவங்கெல்லாம் எதிர்த்து இவங்கெல்லாம் தூக்கி போட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ள ஆசையோட காலடி எடுத்து வச்சிருக்காங்க சுபஸ்ரீ. முதல் 2-3 நாட்கள் ரொம்ப நார்மலா போயிட்டு இருந்திருக்குது. அந்த 3 நாள் கழிச்சுதான் இவனுடைய சுய ரூபம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த குமார் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இவன் ஒரு பெர்வர்டட் செக்ஸ் வெறியன்னே சொல்லணும். அதாவது ஆனல் செக்ஸ் தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இவன் இயற்கைக்கு மாறான முறையில உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பைத்திய மாதிரி நடக்கக்கூடியவனா இருந்திருக்கிறான். ஆரம்பத்தில் இவன் இப்படி நடந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தாலும் சரி, கணவன் ஆசையா நெருங்குறாரு, அதனால நோ சொல்ல முடியாது, பெயின் எல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க கூட அட்ஜஸ்ட் ஆயிருந்திருக்காங்க. ஆனா போக போக குமாருடைய தொந்தரவு, செக்ஸ் டார்ச்சர்ஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அதாவது ரொம்ப ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, சமையலுக்கு பயன்படுத்துற கரண்டி எடுத்து இந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புகளை செலுத்தி அதை பார்த்து சிரிக்கிறது அவனுக்கு ஒரு தினமும் ஒரு வேடிக்கையான விளையாட்டு மாதிரி மாறிடுமா. அது மட்டும் இல்லாம தினமும் ஆனல் செக்ஸ் பண்றதும், பெண்ணை கதற கதற அலற விடுறதும் துடிக்க விடுறதுமா இருந்திருக்கான். இது ஒரு கட்டத்துல இந்த பெண்ணால தாங்க முடியாத சூழல் வரும்போது உங்க வீட்டுக்கு ஓடி போயிடுவாங்களாம் சொல்லாம கொள்ளாம. அவங்க வீட்டுல போயிட்டு இந்த விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்டயோ அண்ணன் கிட்டயோ சொல்ல முடியல அப்படிங்கறதுனால இதை சொல்லாம வேற சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வீட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த காதல் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் பண்ணிட்ட, கல்யாணம் பண்ணதுனால ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க, முன்ன பின்ன நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றதும், சில மாதங்கள் வீட்டுல வச்சிருந்து மெல்லமா கொண்டாந்து இவங்க வீட்டுல தள்ளிட்டு போறதுமா இப்படியே இருந்திருக்கு. இப்படி தன்னுடைய மனைவி வீட்டுக்கு 1 நாள் 2 நாள் நார்மலா நடந்துக்கிட்ட இந்த குமார் மறுபடியும் தன்னுடைய அந்த பெர்வர்டட் செக்ஸ் செயல்களை ஆரம்பிச்சிருவான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த பெண்ணால தாங்கவே முடியாம மொத்தமா ஒரு 6 மாசம் ஒரு முறை இவங்க வீட்டுல போய் தங்கி இருந்திருக்காங்க. அப்படி இவங்க தங்கும் பொழுதுதான் தன்னுடைய ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஒரு நர்ஸ் வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. அந்த பெண் பேர் தான் அஜிதா. அந்த அஜிதா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த அஜிதா கிட்ட போயிட்டு இவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய பர்சனல் லைஃபை மாத்தி சொல்றான். நான் ரொம்ப நல்லவன், என்னுடைய மனைவி ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க, கெட்டவங்க, என் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது, என் மேல அவங்களுக்கு ஆசையே கிடையாது, எனக்கு சமைச்சு கொடுக்கறது கிடையாது, இப்படி அடிக்கடி கோச்சிக்கிட்டு போயிடுவா, நான் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி, எனக்கு ஏத்த லைஃபே கிடையாது, நான் சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி பயங்கரமா கதை விட்டு சிம்பத்தியை கிரியேட் பண்ண உடனே அஜிதாவுக்கு செப்பா அவன் எவ்வளவு நல்லவன் இல்ல, இவர் வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு சொல்லிட்டு மெல்லமா இவர் பக்கம் சாஞ்சிருக்காங்க அந்த அஜிதா. ஒரு கடத்துல நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அஜிதாவை இவன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கான். அஜிதாவும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அஜிதா கூட இப்ப தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அஜிதாவை அழைச்சிட்டு அஜிதா கூட இவன் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சிருக்கான். எப்படி அப்படின்னா, தன்னுடைய மனைவி கிட்ட எப்படி அவன் முறையற்ற முறையில உறவு வச்சானோ அதே மாதிரி அஜிதா கிட்ட ட்ரை பண்ணிருக்கான். ஆரம்பத்துல அஜிதா அதை அக்செப்ட் பண்ணாம எதிர்த்திருக்காங்க. சோ அவங்க எதுக்குறாங்க, இவங்களை எப்படி இப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்த குமார் அவங்களுக்கு ட்ரக்கை கொஞ்சம் கொஞ்சமா பழக்க ஆரம்பிச்சிருக்கான். போதை ஊசியை போட்டிருக்கான். போதை பொருட்களை வாங்கி கொடுத்து பழக்கி அதுக்கப்புறம் அவங்க கூட அப்படி இருக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்படி ஒரு 6 மாசம் போகும் பொழுது இந்த அஜிதாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரோசி, அவங்களும் இந்த ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்றாங்க. இந்த ரோசி கிட்டையும் இதே மாதிரி போய் பழக ஆரம்பிச்சு அஜிதாவுக்கு தெரியாம ரோசியையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு இதே மாதிரி அந்த பெண்ணுக்கும் மதுவுக்கு அடிமையாக்கி அந்த பெண் கூடயும் முறையற்ற முறையில உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், அஜிதாவும் ரோசியும். ஆனா இந்த 2 பேருக்கும் தெரியாம ஒன்னதான் லவ் பண்றேன், அவன் என் ஃப்ரெண்டு தான் சொல்லி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கான். தன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்லயே ரொம்ப நாளா தங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஆனா சுபஸ்ரீ ஒரு கட்டத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா, தன்னுடைய காதல் கணவனை எப்படியாவது திருத்திடலாம், அவனை சரி பண்ணி அவங்க கூட வாழ்ந்துடலாம் சொல்லிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் போன் பண்ணியிருக்காங்க. நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல நீ வரவேணா, நீ அங்கேயே அப்படின்னு சொல்லி குமார் சொல்லியிருக்கான்.
சுபஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுல இருக்க முடியாது, அப்படி நீ வர வேணாம்னு சொன்னீங்கன்னா எங்க அம்மா வீட்லயே நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன், உன் பேரை எழுதி வச்சுதான் சாவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டிருக்காங்க. இதை கேட்டதும் குமாருக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுல இருந்து நம்ம பண்ண இத்தனை விஷயத்தையும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டானா நம்ம ஜெயிலுக்கு போனது இருக்கும், அவ அங்க இருந்து சாகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷமா நம்ம கூட வாழ்ற மாதிரி வெளி உலகத்துக்கு காட்டிட்டு இங்கே வச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், லெட்டர் கிட்ட எழுதினாலும் அதை கிழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் ஒரு நாள் தன்னுடைய மனைவிய வர சொல்லியிருக்கான். அப்படி வர சொன்னவன் வர்றதுக்கு முன்னாடியே இவளை எப்படி கொல்றது, அவ சூசைட் பண்ண மாதிரி இருக்கணும், ரொம்ப நாளாக கூடாது, நம்ம அவளை கொன்றணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெடுநாளா யோசிச்சு ஒரு திட்டத்தையும் போட்டிருக்கான். அப்படி திட்டம் தான் தன்னுடைய ஹாஸ்பிட்டல் இருந்து அனஸ்தீசியா மெடிசனை எடுத்துட்டு போயிட்டு அதை போட்டு கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்துறது குரூரமா ஒரு பிளானை பண்ணியிருக்கான். அதாவது தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க 2 பெண்கள் அஜிதா, ரோசி, இந்த 2 பேர்கிட்டையும் என்னுடைய ஒய்ஃப் இங்க வர்றா, என்ன டார்ச்சர் பண்ணுவா, என் மேல டிவோர்ஸ் கேஸ் கொடுக்க போறேன்னு சொல்றா, சொத்து பணம்லாம் கேட்கறா, அதனால அவளை கொன்னதான் நம்ம சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு 2 பெண்கள்ட்டையும் தனித்தனியா சொல்லியிருக்கான். அஜிதா வீட்டுக்கு நேரடியா இந்த சுபஸ்ரீ அழைச்சிட்டு போயிருக்கான். என்ன சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்கன்னா, அவங்க என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்கள போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு நேரடியா அஜிதா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். அதே நேரத்துல ரோசியையும் அந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அப்படி வந்ததும் இந்த சுபஸ்ரீ 2 பெண்கள் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. இந்த 2 பெண்களுக்கும் தன்னுடைய கணவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துல அவங்க துருவி நீங்க எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க, உங்களுக்கும் அவருக்கும் என்ன விதமான ரிலேஷன்ஷிப், எத்தனை வருஷமா பழகுறீங்கன்னு சொல்லி அவங்க துருவி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்படி கேட்டுட்டே இருந்திருக்கும் போது அஜிதா என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு காஃபி போடுற மாதிரி மெல்லமா கிச்சனுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தெரியாம பேக்ல வந்து அனஸ்தீசியா இன்ஜெக்ஷனை அவங்க மேல சொருகிடுறாங்க. ரோசியும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்படி அடுத்த 10 நிமிஷத்துல இந்த சுபஸ்ரீ மயக்கப்பட்டு கீழே விடுறாங்க. இப்படி அனஸ்தீசியா போட்டு கொன்னது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, தயாரா வாங்கி வச்சிருந்த பவர்ஃபுல் தூக்க மாத்திரையை பிரிச்சு அவங்க வாயில போட்டு அதையும் அவங்க முழுங்குற மாதிரி உள்ளுக்குள்ள செட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த சுபஸ்ரீயோடைய உயிர் பிரியுது. அதுக்கப்புறம் குமார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சுபஸ்ரீயோடைய பாடியை தூக்கி அதில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கதறி அழுகிற மாதிரி சீனை போட்டு இது சூசைட் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறான். இத்தனை விஷயங்களையும் இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட கடுமையான ட்ரீட்மெண்ட்டுக்கு பயந்து இந்த விஷயத்தெல்லாம் வாக்குமூலமா கொடுக்குறான். அஜிதா, ரோசி, குமார் இந்த 3 பேரையும் கோர்ட்ல நிறுத்துறாங்க. இந்த பெண்கள் இன்ஜெக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த சிரஞ்சையும் கைப்பற்றிருக்காங்க. டெக்னிக்கல் எவிடன்ஸ், போன், இவங்க கொலை பண்ண நேரத்துல 3 பேருடைய போனும் ஒரே இடத்துல இருந்தது, தன்னுடைய மனைவியை மாமனார் வீட்டுல இருந்து போய் அழைச்சிட்டு வந்தது, இப்படி எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி போலீஸ் வந்து கோர்ட்ல நிறுத்தி இந்த 3 பேரும் இப்ப ஜெயில இருக்கிறாங்க. இன்னும் இவங்களுக்கு தீர்ப்பு வரல, இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. சரி நம்மளே, இதுதான் இந்த ரொம்ப ரொம்ப மோசமான தன்னுடைய முறையற்ற உறவுக்காக, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக 3 பெண்களை பலி கொடுத்த ஒரு சம்பவம். தன்னுடைய காதல் மனைவி, அப்பாவியான 2 பெண்கள், இப்படி 3 பேருடைய வாழ்க்கையை நாசப்படுத்திருக்கிறான். சரி நம்மளே, இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும், என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு பெர்வர்டட் கேசஸ்க்கெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு தண்டனையை விட சமூகமே பயப்படுற மாதிரியான ஒரு தண்டனையா இருந்தா மேலும் மேலும் இந்த மாதிரியான சேடிஸ்டுகள் உருவாக மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பதிவு விடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, ஒரு லைக்கையும் போட்டு உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் ஆர் சஜா. நன்றி, வணக்கம்.